சினிமாவில் மட்டுமின்றி கார் ரேஸிலும் தற்பொழுது அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அஜித். அது மட்டுமன்றி கார் ரேஸை பிரபலப்படுத்தும் நோக்கில் நீண்ட வருடங்கள் கழித்து அவ்வப்போது பேட்டிகளும் கொடுத்து வருகிறார். அவர் பேட்டியில் கரூர் துயர சம்பவம் பற்றி பேசிய அவர் தனது வாழ்க்கையில் நடந்த மோசமான அனுபவம் குறித்து பகிர்ந்திருக்கிறார். தற்பொழுது இந்தியாவில் கார் ரேஸை பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டிகளை கொடுத்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி ஒன்றில் விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று சொல்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் வாழ போகிறீர்கள் என நெதியடியாக பேசி ரசிகர்களுக்கு சூப்பர் அட்வைஸையும் செய்ய தவறவில்லை. அதுபோல அஜித் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தனிநபர் பொறுப்பாக முடியாது என்று கூறியிருப்பது விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அஜித்தின் இந்த கருத்து தமிழக அரசியலில் அதிர்வலையை உண்டாக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று நம்பப்பட்டுள்ள விஜய்க்கு நிகரான ஒரே போட்டி நடிகர் அஜித் ஆவார். தமிழக வெற்றி கழகம் அஜித் ரசிகர்களின் வாக்குகளை கவர பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. அஜித் தனக்கு அரசியலில் வரும் எண்ணம் இல்லை என்று கூறியிருந்தாலும் அவரது ஒவ்வொரு கருத்துக்களும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி வருகிறது. விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்களின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக அவருக்கு தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை சமீப காலங்களில் தொடர்ந்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.